தியானத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம். 2 கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து, நம் நாடிகளை சமநிலைப்படுத்துவோம். பூமி தாயே, நமது இடது நாடியில் இருக்கும் கடந்த காலத்தின் பாதிப்புகள், நம் வலது நாடியில் இருக்கும் எதிர்காலம் பற்றிய கவலைகள், இவை அனைத்தையும் தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் கவனத்தை இந்த நிகழ்காலத்தில் நம் மைய நாடியில் வைத்து தியான நிலைக்கு செல்ல அருளுங்கள் பூமி தாயே. சிறிது நேரம் அமைதியாக சமநிலைக்கு நாம் வருவோம். இப்போது நாம் இடது கையை மடி மீது வைத்துக் கொள்வோம். வலது கை தொடர்ந்தும் பூமி தாயில் இருக்கட்டும். ஸ்ரீ கணேசரே, விநாயக பெருமானே, நமது மனதில் தூய விருப்பத்தை இன்றைய தியானத்தில் நாம் வளர்ச்சியடைந்து தியான நிலைக்கு முழுமையாக செல்லும் தூய விருப்பத்தை எங்களுக்கு தாருங்கள் விநாயக பெருமானே. அதற்கு தடையாக, விக்னமாக இருக்கும் எல்லா காரணங்களையும் நம்மிலிருந்து அகற்றி விடுங்கள். சிறிது நேரம் அது குறித்து தியானிப்போம் மௌனமாக. தற்போது வலது கை மடி மீது எடுத்து வைப்போம். இடது கை பூமி தாயில் பதியட்டும். ஸ்ரீ கார்த்திகேயரே, முருகப்பெருமானே, நம்மை தாக்கும், நம்மை தியானத்திலிருந்து நம் எண்ணத்தை தியானத்திலிருந்து சிதறடிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெற்றி கொள்ளும் பலத்தை, வலிமையை தாருங்கள் ஸ்ரீ கார்த்திகேயன்.
அதை கவனத்தில் வைத்து சில நொடிகள் தியானிப்போம். இப்போது இடது கையை மடி மீது வைத்துக் கொள்வோம். 2 கைகளும் மடி மீது. நாம் இப்போது ஓம் என்ற மந்திரத்தை 3 தடவை உச்சரித்து 3 தடவை நாம் மூலாதாரத்தில் இருந்து சகஸ்ராரம் வரை முள்ளந்தண்டு வழியாக நம் கவனத்தை மேலே எடுத்து செல்லப் போகின்றோம். கூட்டாக ஓம் என்ற மந்திரத்தை 3 தடவை உச்சரிப்போம். 3 தடவை நம் கவனத்தை கீழிருந்து மேலாக நம் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி தியானத்திற்கு செல்வோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
தொடர்ந்து நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து நமது இரு உள்ளம் கைகளும் சஹஸ்ராரத்தையும் நாம் அவதானிப்போம். நுண் அதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்று நமது இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்தி நடு நாடியில் வருவதற்கு நாம் நமது ஆகிய சக்கரத்தின் பீஜ மந்திராவை கூறலாம். நமது அகங்கார மமகாரத்தை நாம் விலக்கி அதற்கு மேலாக சகஸ்ராரத்துக்கு செல்வதற்கு ஓம் ஹம் ஷம். நான் ஒரு தூய ஆத்மா. அது நமது மமகாரத்தை முழுமையாக விலக்கி விடுகிறது. எனது அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா. இறைவனை பிரதிபலிக்கும் ஒரு பிரதிபிம்பம் மற்றும் அந்த இறை சக்தியின் ஒரு பாகம். அதுவே எனது அடையாளம். எனவே மற்றவை அனைத்தும் தானாக விடுபடுகிறது. ஷம். நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், அனைத்தையும் மன்னிக்கிறேன். அங்கு அகங்காரம் விடுபடுகிறது. எனவே இதை நாம் மனதார 2 தடவை சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் இப்பொழுது முழுமையாக நமது கவனத்தை தலைச்சீர் வைத்து நமது ஆத்மா, நாமே ஆத்மா. எனவே நாம் உம்மை சாட்சி பாவ நிலையில் பார்ப்போம். மனதில் வரும் எண்ணங்கள் அனைத்தும் ஆத்மாவினுடையதல்ல. அவை அனைத்தும் அகங்காரம் அல்லது மமகாரத்தால் வருவது. எனவே அவற்றை நாம் சொல்லுவோம், இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல என்று அந்த கூறி எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, தியான நிலைக்கு செல்லுவோம். அந்த நிலையிலேயே நமது ஆத்மா எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியோடு ஒன்றாகிறது. அதுவே நமது தியான நிலை.
இப்பொழுது நமது கவனத்தை மூலாதார சக்கரத்திலிருந்து நாம் ஸ்ரீ கணேசரின் குழந்தைத்தன்மை சிறிது மூலாதார சக்கரத்தை குறித்து தியானிப்போம். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், அதுவே எல்லா தெய்வங்களினுடைய முதன்மையான சக்தி. தமது விருப்பங்களில் தூய உள்ளம், குழந்தை உள்ளம், தமது செயல்களில் தூய்மையான குழந்தை உள்ளம், இவை இரண்டு மிகவும் சக்தி வாய்ந்தது, நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருவது. எனவே ஸ்ரீ கணேசரிடம் அதை பிரார்த்தித்து தமது கவனத்தை முழந்தண்டூடாக மெதுவாக மேலே நமது நடு இருதயத்துக்கு கொண்டு வருவோம். நம்மை பாதுகாக்கும் தாய் சக்தி அங்குதான் இருக்கிறது. எனவே நமது நடு இருதயத்தை குறித்து சிறிது பிரார்த்திப்போம். நமது கடந்த வகுப்பில் நாம் நடு இருதயத்தை பற்றி பார்த்தோம். நமது இடது இருதயம் ஆத்மா. நான் ஒரு ஆத்மா என்று கூறும் போது நாம் நம்மை அந்த இறை சக்தியோடு இணைத்து கொள்கிறோம். அங்கு பிரிவு இல்லை, நமக்கு பிரிவு இல்லை, தனிமை இல்லை. நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த முழுமையோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் பொழுது நாம்
அந்த முழுமையாகவே மாறுகிறோம். அதனால் நாம் தானாகவே அந்த முழுமையால் இந்த இறை சக்தியால் கவனிக்கப்படுகிறோம். தாய் அன்போடு கவனிக்கப்படுகிறோம். இவை அனைத்தும் வெறும் பேச்சல்ல, நாம் நமது அனுபவம் மூலம் சிறிது சிறிதாக உணர்ந்து கொள்ளக்கூடியது. சாய் யோகா ஓர் உயிருள்ள நிகழ்வு. எவ்வாறு ஒரு சிறிய விதை பூமியில் போடும் போது தானாக வளர்ச்சி அடைந்து இயற்கையால் பராமரிக்கப்பட்டு தானாக வளர்ச்சி அடைந்து நன்மை தருகிறதோ, அதே போலவே நாமும் வளர்ச்சி அடைவதை நாம் காணலாம். அந்த மரத்தின் விதை இயற்கைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. அது ஒன்றும் செய்வதில்லை, பூமியில் போடுவது மட்டும்தான். இயற்கை முழுமையாக கவனிக்கின்றது. அதே போல் நாமும், நான் ஒரு தூய ஆத்மா என்றுமை அந்த இறைவனோடு இணைத்து முற்றாக அர்ப்பணித்து விடும் போது நாம் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம், பராமரிக்கப்படுகின்றோம். நாம் எமக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காமல் இருப்பதே எமது வேலை. இந்த இடையூறுகள் எண்ணங்களாக எமது மனதில் வருகிறது. அதற்காகத்தான் நாம் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்க வேண்டும். இன்று நாம் நமது வலது இருதயத்தை பற்றி பார்ப்போம். வலது இருதயத்தில் இருக்கும் தெய்வ சக்தி, தெய்வாம்சம் ஸ்ரீ சீதா ராமா. ஏனென்றால் வலது இருதயம் எமக்கு பொறுப்புணர்வு மற்றும் தர்மத்தின் எல்லைகள், ஒரு தந்தையின் அன்பு என்பவற்றை குறிக்கிறது. இதை நாம் ஸ்ரீ சீதா ராமருடைய பண்புகளில் இவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் இதய தூய்மை இருக்க வேண்டும். இதய தூய்மை என்பது அங்கு எமது இருதயத்தில் கள்ளம் இல்லை, கபடம் இல்லை, நேர்மையின்மை இல்லை. எப்பொழுதும் நேர்மையான குழந்தை உள்ளம், சுத்தமான இருதயம், வெளிப்படையான திறந்த இருதயம். எமது விருப்பம் அதுவாக இருக்க வேண்டும். அது தானாக வேலை செய்யும். நமக்கு அந்த இருதயம் இல்லாவிட்டாலும் நாம் விருப்பம் கொள்ள வேண்டும்.
நாம் தெரிந்தோ சில வேளை தெரியாமல் கூட நாங்கள் தவறுகள் செய்யலாம், நேர்மை தவறலாம். அது பரவாயில்லை. ஆனால் நமது தியானத்தில் நாம் இதை மீண்டும் மீண்டும் கேட்கும் போது நாம் நமது தூய விருப்பத்தை தெரிவிக்கின்றோம். அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எனவே ஸ்ரீ ராமா, ஸ்ரீ சீதா ராமருடைய முதன்மையான அவருடைய நற்பண்புகளில் ஒன்று நேர்மை. அவர் மிகவும் எந்த இதிலும் அவர் நேர்மையானவர். ஸ்ரீராமருடைய பண்புகள், அவர் எமது வலது பக்கத்தின் வளர்ச்சியை தருகிறார். நமது வலது பக்கத்தின் வளர்ச்சி என்பது நமது தூய அறிவு, தூய கவனம், தூய செயல்கள். நமது வலது பக்க வளர்ச்சி ஏற்படும் போது நமது தூய அறிவு, தூய கவனத்தால் நாம் அறிந்து கொள்கிறோம், உயர்வான ஒரு சக்தி இருக்கிறது, அது நமக்குள்ளேயே இருக்கிறது. அதையே நாம் தினம் வணங்க வேண்டும் என்றால் அதை நாம் நமக்குள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இது ஏனென்றால் ஸ்ரீராமர் பூமிக்கு அவதாரம் எடுக்கும் நேரம் மனிதர்கள் மற்ற மிருகங்களால், விலங்குகளால், ராட்சசர்களால், அந்த மாதிரியான தீயவர்களால் துன்பப்படுத்தப்படும் நிலையில் இருந்தார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு அவற்றிலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து நாட்டை ஆளும் ஒரு அரசர், ஆட்சியாளர், தர்மத்தின் சட்டங்களின்படி ஆட்சி செய்யும் ஒரு அரசர் தேவைப்பட்டது. அந்த நிலையிலேயே ஸ்ரீராம பிரான் அவதரித்தார். அவதரித்து அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக, அரசராக, நீதிமானாக உலகில் நீதியை நிறுவினார். ஸ்ரீ ராமபிரான் முதலில் ஒரு சிறந்த மகனாக, நாட்டுக்கு சிறந்த அரசனாக, சிறந்த சகோதரனாக, சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டினார். அதுவே எமது இடது இருதயத்தின் நற்பண்புகள். எமது பொறுப்புணர்வுகளை நாம் சரியாக உணர்வது, தர்மத்தின் எல்லைகளுக்குள் வாழ்வது மற்றும் எமது தந்தை அல்லது மகன், சகோதரன், கணவன் என்ற நிலையை
தர்மத்தை சரியாக கடைபிடிப்பது. இதுவே எமது வலது இருதயத்தின் நற்பண்புகள் ஆகும். எனவே ஸ்ரீ ராமபிரானை னுடைய குணங்களை நற்பண்புகளை விளங்குவதற்கு ராமாயணம் உதவும். எனவே எல்லோரும் நீங்கள் ராமாயணம் படிக்கலாம் நேரமுள்ள போது, அல்லது அந்த சீரியலாக இப்ப நல்ல முறையில் வெளிவந்திருக்கிறது ராமாயணம், அவற்றை நீங்கள் பார்க்கலாம். இலங்கை மக்களுக்கு இது மிகவும் முக்கியமானது. ஸ்ரீ ராமபிரானின் அவதார நோக்கமே ராவணனினுடைய அகங்காரத்தை அழிப்பது. எனவே நமக்கு எல்லோருக்கும் இந்த வலது இருதயம் முக்கியமானது. ஸ்ரீமதிக்கு சொல்கிறார், நாட்டில் ராமராஜ்யம் நிறுவப்பட வேண்டும் என்றால், அதாவது நீதி தழுவாத தர்மம் நிலைநாட்டப்பட்ட ஒரு ராமராஜ்யம் ஒரு நாட்டில் நிறுவப்படுவதற்கு முதலில் மக்களின் இருதயங்களில் ஸ்ரீ ராமபிரானின் நற்பண்புகள் நிறுவப்பட வேண்டும். எனவே இப்பொழுது நாம் ஸ்ரீராமருடைய நற்பண்புகளான சத்தியம், தர்மம் மற்றும் அவருடைய பொறுப்புணர்வு, இவை அனைத்தையும், இந்த நற்பண்புகளை நாம் வேண்டி நமது வலது இருதயத்தில் இன்று சிறிது தியானிப்போம். எனவே இப்பொழுது ஸ்ரீ சீதா ராமா மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதா ராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது நமது வலது இருதயத்திற்குரிய ஒரு சிறிய ஸ்லோகம். ரகுபதி ராகவ ராஜா ராம். அதை நாம் தியானத்தில் நமது இடது கையை வலது இருதயத்தில் வைத்து கேட்போம். நமது இடது கை வலது இருதயத்தில், was so much loved by
the people where he ruled in that state. But he was such an humble man that in all his character you see the beauty. இப்பொழுது சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருந்து ஸ்ரீமாத்தியின் அருளை கேட்போம். ஸ்ரீராம பிரானுடைய அவரை பற்றி ஸ்ரீமாத்திஜி கூறுவதை நாம் கேட்போம். His qualities, if you have to imbibe, first of all, we have to understand the innate situation of Sri Rama. Sri Rama is placed on the right hand side of your heart. Right hand side, right heart, he is placed there. Now, in a human being, there is no right heart. If you tell somebody there's right heart, they'll say, what? There are 2 hearts or 3 hearts? In our Sahaja Yoga, we have 3 hearts. One is the left, another is the right, and one is the center. Now, the right heart is a very important thing.
The right heart looks after the whole lungs, both the lungs, or the throat, the trachea, the nose, the inner part. The outer side is looked after, we can say the features are given by Sri Krishna. But the inner part of it is all done by Sri Rama. They are the same, but one acts as in the inner part, the another as the outer part. It gives you the ears. From the inner part, Sri Rama does, he gives you the eyes in the inner part of the eyes. Now, it's so important to have the inner side all right and the outer side. Is an example of Sri Rama. He never cared for the outer side or the outward looks of a person. Because he came before Sri Krishna, he tried to build up the inner side of a human being. So we can say, though he is on the right heart, he acts through your Hamsa Chakra and partly through your Vishuddhi Chakra in the inner side of it. Because Sri Krishna, in the inner side of it, is Sri Ram, is Sri Vishnu. So, when somebody is, say, not good looking according to the Western standard, according to me, the Western standards are rather funny. Because Western standards don't look like, neither like Krishna or Sri Rama. The person like Sri Rama was a very healthy, tall person with his hands up to the knees. Ajanubhav. He is the one who has Ajanubhav. And he was plump. Both of them were plump. They had to be plump people because they were, though they were born of the Agni, he was born of the Agni, but the water is the main element of Sri Vishnu. So they were all plump people. They were not thin like sticks, as today's modern ideas are, to be thin like sticks and like TB patients. But it doesn't mean all plump people are good. We always logically think that plump people are, if mother says so, then plump people are good. It's not the point. The inner side of it, I'm saying. The inner side of it is just the opposite. Inner side of it is absolutely beautiful and absolutely full of love, affection and warmth. A person who doesn't have these things is a sign of a person who is not a surgeon, first of all. A person who is very loud, talks loudly, speaks loudly, laughs at wrong places, must be half mad, but cannot be a surgeon. See, the softness of Sri Rama goes to the extremes where I call the sankocha, the formality, the formal. But it is the English language, formal is not the word, sankoch. He was once, when he was fighting Ravana, he was taking out with his arrow his 10 heads one after another. And if he took out one, then took out the second, the first one would come back. So because he had a kind of a blessing that nobody can kill him by hitting him on his head. So Lakshmana says, you know for definite that this Ravana cannot be killed by hitting on his head. So why don't you hit him in his heart? So he said, the reason is this, that just now in his heart is Mahalakshmi, the Sita. Sita is sitting in his heart. And how can I hit him on his heart? Because she's there, she might be hurt. So what's the use of hitting on the head, he said. He said, because once I start hitting him on the head fast, his attention will go there
As soon as its attention will go into his head, then I can hit him on his heart. See the Sankoch. See the Sankoch, the way he talked. Now, when it went ahead with it in his character, which was so beautiful, that you find he was such a consistent person. Whatever he said, all the life he carried that. For example, he said, I'm the one who believes in one wife. Eka Patni Vrat. Now, he had a very nice wife, no doubt, very beautiful wife, but she had gone to Ravana and he was left alone. When they wanted to start a kind of a yajna called as Rajasuya Yajna, which was meant to be the conquering the whole world. Then they asked him, you have to marry because you have to have your wife. Nice wife, no doubt, very beautiful wife, but she had gone to Ravana and he was left alone. When they wanted to start a kind of a yajna called as Rajasuya Yajna, which was meant to be the conquering the whole world. Then they asked him, you have to marry because you have to have your wife. They said, no, I can't marry because nobody could be like my wife and I can't marry. I can forego this kind of a yajna, but I can't marry again. So then they said, all right, there's only one thing you can do is to make a statue of Sita in gold. And you have to use her, that statue, as a wife representing. He said, that I will agree. He took away all his ornaments, everything, and made that statue, and he did this again. So whatever he said, he followed thoroughly. In his dharma, he was perfect. Another incident is that when Sita was soon as its attention will go into his head, then I can hit him on his heart. See the Sankoch. See the Sankoch, the way he talked.
Now, when it went ahead with it in his character, which was so beautiful, that you find he was such a consistent person. Whatever he said, all the life, he carried that. For example, he said, I'm the one who believes in one wife. Ekapatni. So, huh? So, தொடர்ந்து நமது வலது இருதயத்தில் நாம் கவனத்தை வைத்து நமது முழு வலது பக்கம் கவனத்தை வைத்து இன்று தியானிப்போம். Now, he had a very nice wife, no doubt, very beautiful wife, but she had gone to Ravana and he was left alone. When they wanted to start a kind of a yajna called as Rajasuya Yajna, which was meant to be the conquering the whole world. Then they asked him, you have to marry because you have to have your wife. They said, no, I can't marry because nobody could be like my wife and I can't marry. I can forego this kind of a yajna, but I can't marry again. So then they said, all right, there's only one thing you can do is to make a statue of Sita in gold. And you have to use her, that statue, as a wife representing. He said, that I will agree. He took away all his ornaments, everything, and made that statue, and he did this again. So whatever he said, he followed thoroughly. In his dharma, he was perfect. Another incident is that when Sita was lost, he never slept. He never slept on a bed, always on the Mother Earth. Never slept on a bed, always on the Mother Earth. The pain he had of his wife is very well described by all the poets of India. And when Sita left him ultimately, in a very mysterious way, she just disappeared
in the Mother Earth, because Mother Earth had given her birth. So she disappeared into Mother Earth. Then Sri Rama became absolutely lost, and he jumped in the river Sharayu and disappeared in the water element from where he had come. Now this man had to give up his wife. In these contrasts, you can see the wave rising and falling of a personality. The society in which he lived, the state which he ruled, had an objection for a wife who had lived with Ravana. And the public started talking about it. So as a good king, he just decided that his wife should be left forever. And then he sent her on a beautiful chariot with his prime minister and his brother Lakshmana, who took her down and left her, told her this is what has happened, and that Sri Rama has asked her to take you down to the ashram of Valmiki. As a result of that, she got very upset, and she said, she was Adishakti, so she doesn't have to bother. She said, you just leave me here. Very self-respecting person. She didn't say, no, I'll come to him, or I'll sue him, I'll go in the courts, get all his money, how dare he throw me out. Nothing of the kind. That's the grace of a woman. Graciously, she said, all right, now you have listened to your brother, I'm your sister-in-law elder too. Now you obey me. And I tell you, as your sister-in-law, that you can now go, leave me here alone, and I don't want you to go any further with me to deport me with somebody. And she was pregnant. Here, if it happens, of course, horrible things can happen. But in India, if such a thing happens, the wife will kill herself, or she won't be able to bear it. I think both things are just the same in escape. If there's no aggression, then there is recession. But she said, no, I have to give birth to these two children. I can look after myself. All right, graciously he's done it, I have nothing. And please tell him not to worry about me. And she told Sri Rama, Sri Lakshmana, that all right, you look after him. That's all I want. And she told the chief minister, the mantri, that you must look after the kingdom. See the dignity, see the balance, see the character, the personality of Sri Rama. He was called as Maryada Purushottama. And look at his wife. She was equal to him in every way. So, இப்பொழுது ஸ்ரீ ராமஸ்துதி கேட்டு நாம் இன்றைய தியானத்தை முடிப்போம். ஸோ தொடர்ந்து நமது கவனத்தை நமது சாஸ்திரத்திலும் வலது இருதயத்திலும் நமது வலது பக்கத்திலும் வைத்து இந்த பாடலை நாம் கேட்போம்.
रामाय रामचन्द्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। माता रामो मतिप्ता रामचन्द्र स्वामी रामो मत्सखा रामचन्द्रः श्रीराम रामेति रामेति रमे राम मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। जय रघुनंदन असुर निकंदन जय सिया राम जय सिया राम। घट घट वासी अचल विनाशी सीतापति सुखधाम। जय रघुनंदन असुर निकंदन जय सिया राम जय सिया राम। घट घट वासी अचल विनाशी सीतापति सुखधाम। जय राम 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 जय जय राम जय राम जय जय राम जय राम जय जय राम 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 जय जय राम 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 राम राम। மாத்துச்சி இன்றைய கூட்டு தியானத்துக்கு அனைவரையும் இங்கு கூட வைத்து நமக்கு ஸ்ரீராம அவர்களின் மகிமையையும் ஸ்ரீ சீதா பிராட்டியார் அவர்களின் மகிமை நற்பண்புகளை நமக்கு எடுத்துரைத்து எமது பொறுப்புணர்வுகள், தர்மத்தின் எல்லைகள்,
காக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி அருளியமைக்கு எமது நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் குண்டலினி அணியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது எதிர்வரும் இலங்கையில் நடக்க இருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு தியான நிகழ்வுக்கான தொண்டர்கள் ஒன்று கூடல் ஆரம்பிக்க இருக்கிறது.